நல்லது. இப்பொழுது நாங்கள் வரலாற்று ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஐயா, இலங்கையினுடைய 2 பாரம்பரிய தமிழ் கட்சிகள் என்று பார்க்கின்ற பொழுது, ஆரம்பத்திலே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இருந்தது. அதிலிருந்து அமரர் ஜி.ஜி. பொன்னம்பலம் அவர்களுக்கும், அமரர் தந்தை செல்வா அவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள். அதன் பின்னணிகள் பற்றி நாங்கள் ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கருத்து வேறுபாடுகளால் இலங்கை தமிழரசுக் கட்சி உருவானது. பின்னாளிலே காலப்போக்கிலே அரசியல் நிலைப்பாடுகள், அரசியல் பயணங்கள், அரசியல் பாதையை வகுத்து கொண்ட பாதைகள் போன்ற புறச்சூழல்களால் இலங்கை தமிழரசுக் கட்சி என்பது தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு பிரபலம் பெற்ற கட்சியாக விளங்கி வந்திருக்கிறது. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் என்பது ஒரு பின்னடைவை சந்தித்தது என்பது என்னவோ உண்மைதான். அமரர் ஜி.ஜி. அவர்களுடைய காலத்துக்கு பிறகு இன்றும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸிற்கு திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைவர் அல்ல, அவர் செயலாளராகவே இருக்கின்றார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு மட்டும்தான் தலைவராக இருக்கிறார். ஒரு காலகட்டத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஸ்ரீதரன் அவர்களை கூட தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு தலைமையேற்க வரும்படி ஒரு அழைப்புகள் விடுக்கப்பட்டதாக திரு கஜேந்திரகுமார் ஒரு தொலைக்காட்சி சேவையில் சொல்லியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆக தனிமனித கட்சி என்று சொல்வதிலே அது எவ்வளவு பொருத்தமாக இருக்கும் என்பதில் எனக்கு கொஞ்சம் தெளிவான விளக்கம் இன்னும் தேவைப்படுகிறது. சரி, நாங்கள் அதோடு அதை நாங்கள் நிறுத்தி கொண்டு நாங்கள் இன்னும்படியே சொல்லும். அதாவது என்பிபி அரசாங்கம் வந்த காலத்திலே இருந்திருக்கு. அதாவது அது கொண்டு வந்த எதிர்பார்ப்புகளையும் மீறி இன்று ஒரு சில சலிப்பு ஓரளவுக்கு சலிப்படைந்த நிலையிலே மக்கள் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்கின்றோம். குறிப்பாக தமிழர்களை பொறுத்தவரை மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருந்த 3 விடயங்கள். ஒன்று, தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடயங்கள். நீண்ட காலமாக 25-30 வருடங்களுக்கு மேலாக எந்தவித விசாரணைகளோ வழக்குகளோ இல்லாமல் சிறைகளிலே வாடக்கூடிய தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலைகள். அதேபோல் பல்லாண்டுகளாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழர்களுடைய நிலங்கள் விடுவிப்பு, அதேபோல் பயங்கரவாத தடைச்சட்ட நீக்கம். இந்த 3ம் என்பிபி அரசாங்கத்தினால், அதாவது ஜனாதிபதி தேர்தல் காலத்திலேயே தமிழ் மக்களுக்கான உறுதிமொழிகளாக வழங்கப்பட்டன. நாடாளுமன்ற தேர்தல் காலத்திலும் கூட தமிழர் தேசத்திலிருந்து என்பிபியினுடைய வேட்பாளர்களாக போட்டியிட்டவர்கள் மூலம் கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளாக இருந்திருக்கின்றன. இந்த 3லே இன்று எதை கூட எந்த ஒன்றும் நிறைவேற்றப்படவில்லை என்கிற சலிப்பு தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கிறது. அதேபோல் தொடர்ந்தும் அடக்குமுறைகள் வேறு வடிவத்தில், நீங்கள் சொன்னதை போல கடந்த கால ஐக்கிய தேசிய கட்சியோ அல்லது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோ அல்லது பெருமன கட்சியோ போன்ற கட்சிகள் தமிழ் மக்கள் மீது காட்டி வந்த அந்த இனவாத போக்கு என்பது அதே போக்கிலே இல்லாமல் கூட ஒரு வேறு வடிவத்தில் இன்று என்பிபி அரசினுடைய அந்த இனவாத அடக்குமுறைகள் தொடர்கின்றன என்பதுதான் நிதர்சனமாக இருக்கிறது. சமீபத்திய உதாரணம், என்பிபி கட்சியைச் சேர்ந்த அல்லது ஜேவிபியைச் சேர்ந்த திரு விஜித ஹேரத் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய செவ்வி ஒன்றிலே இனப்படுகொலை, இனவழிப்பு என்கின்ற பதங்கள் பாவிக்கப்பட்டால் இனிமேல் எதிர்காலத்தில் அரசு அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இது இனவாதத்தினுடைய ஒரு உச்சமாக நாங்கள் பார்க்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. ஒரு சிங்கள மொழியிலான ஒரு தொலைக்காட்சி நேர்காணலிலே முள்ளிவாய்க்கில் நடைபெற்ற மக்கள் தங்களுடைய உறவுகளை நினைவு கூர்ந்த அந்த நிகழ்விலே இனவழிப்பு என்ற சொல் பாவிக்கப்பட்டிருக்கிறது. பதாதைகள் அங்கும் தொங்குகின்றன. இது பற்றி அரசு என்ன நினைக்கிறது என்று நெறியாளர் கேட்டபொழுதுதான் திரு விஜித ஹேரத் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். அதே போல் இந்த கரையோர காணிகள் அபகரிக்கின்ற விடயங்கள், அரசுடைமையாக்கப்படுகின்ற அந்த அரச வர்த்தமானி வெளியிடுவது தொடர்பான விவாதங்கள் நாடாளுமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்றும் கூட நானும் நீங்களும் இதில் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இதே நேரத்தில் கூட கொழும்பிலே தொடர்பான சந்திப்புகள் பிரதமர் திருமதி ஹரிணி அமரசூரியவோடு சந்திப்புகள் நடைபெற்று கொண்டிருப்பதாக கூட இப்பொழுது தகவல்கள் இருக்கின்றன. இந்த நிலையிலே ஜேவிபி என்பது, நீங்கள் தென்னிலங்கை மக்களை விட்டு விடுங்களேன், அவர்களுக்கு தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் அவர்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் நாங்கள் தமிழர் தேசத்தை பார்க்கின்ற பொழுது, இவ்வாறெல்லாம் இருக்கின்ற பொழுது தமிழர்கள் தொடர்ந்தும் என்பிபி அரசு தமிழ் மக்களுக்கான அபிவிருத்தியோ அல்லது ஒரு நீண்டகால தேசத்துக்கான பிரச்சனை பற்றிய விடயங்களிலோ கரிசனை கொள்ளும் என்று இன்னும் நம்ப முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. நான் இதை கேட்கிறேன் என்றால், ஐயா, கடந்த முறை நான் உங்களோடு நேர்காணல் செய்த பொழுது என்பிபிக்கு வாக்களியுங்கள் என்று ஐயா திரு பி.ஏ. காதர் அவர்கள் சொன்னீர்கள். அதனால்தான் இந்த கேள்வி. இத்தனை காலத்திலும், இந்த அரசு இருக்கக்கூடிய இத்தனை காலத்திலும் தமிழ் மக்களுக்கு ஏதாவது பிரயோசனமாக என்பிபி கட்சியால் நம்பிக்கை தரக்கூடிய விதத்திலே விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றன என்பதுதான் கேள்வி. தையிட்டி விகாரையிலே கூட அது ஒரு 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 உணர்வுபூர்வமான பிரச்சனையாக இருக்கிறது. எல்லோருக்குமே தெரியும், அது பொதுமக்களுடைய காணியிலே அத்துமீறி கட்டப்பட்ட காணி என்பது எல்லோருக்குமே தெரியும். இது ஜனாதிபதிக்கு தெரியாத விடயம் இல்லை. ஜனாதிபதி என்ன சொல்கின்றார்? நயனாதிபதி விகாரியை வைத்து அதை கட்ட பஞ்சாயத்து மூலம் தீர்த்து கொள்ளலாம் என்கின்ற ரீதியிலே திரு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மாவட்ட அபிவிருத்தி சபை கூட்டத்திற்கு வந்திருந்த பொழுது அப்படி ஒரு கருத்தை உதித்திருந்தார். அதை விடவும்
இந்த விகாரை கட்டுமானத்திற்கே எதிர்ப்பு வருகின்ற பொழுது அதே இடத்திலே சற்று அருகிலே மதகுருக்கள் அல்லது யாத்திரிகள் வந்து செல்லக்கூடிய தங்குமிடம் மடம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது புதிதாக. அந்த மடம் அமைக்கப்பட்டு திறக்கப்பட்டதே அனுரகுமார் அவர்கள் ஜனாதிபதியாக வந்த பிறகுதான். அப்போ இதெல்லாம் ஒரு நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதியால் தடுக்கப்பட முடியாத விடயங்களாக இருக்கின்றன என்பதுதான் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய சிக்கலான கேள்வி. ஐயா, உங்களுடைய கருத்து? இல்லை, பல பல கேள்விகள் இருந்தன. நான் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பதில் கூற விரும்புகிறேன். அந்த கஜேந்திர குமார் அவர்களை அவருடைய அந்த தமிழ் காங்கிரஸ் கட்சி ஒரு தனிநபர் கட்சியா என்பதிலே ஒரு சந்தேகம் இருக்கிறது என்று நீங்கள் சொன்னீர்கள். உண்மையிலே அது தமிழ் காங்கிரஸ் உருவான காலத்திலே அது ஒரு கட்சியாகத்தான் வளர்ந்து வந்தது. கடைசியிலே செல்வநாயகம் தலைமையிலே மற்றவர்கள் போன பிறகு அது ஜிஜி பொன்னம்பலம் என்ற தனி ஆளுமை உடைய ஒரு 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 சிறிய குழுவாகத்தான் கட்சி என்ற பெயர் இருந்தாலும் அதன் பிறகு பாராளுமன்றத்திற்கு யாருமே செல்ல முடியாமல் இருந்தது. கஜேந்திரகுமார் அதில் வெற்றி பெற்றார். அதற்கு கஜேந்திரகுமாருடைய தனிப்பட்ட சில குணநலன்கள், அவருடைய திறமைகள், அவருடைய சில விடயங்களில் அவருடைய நேர்மைகள் அதற்கு காரணமாக இருக்கின்றன. ஆனாலும் அது ஒரு தனிநபர் கட்சி தான். இன்று கஜேந்திரகுமார் இறந்து விட்டால் அந்த கட்சி செத்து போகும். அப்படியான நிலையில் தான் இருக்கிறது. ஏனென்றால் அது ஒரு அமைப்போடு கட்டமைப்போடு கூடி வளர்ந்து வருகின்ற ஒரு அமைப்பாக இருக்கவில்லை. அதுதான் இந்த சிவாஜிலிங்கம் ஒரு தனிநபர், அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது. அப்படி தனிநபர்கள் இருக்கிறார்களே தவிர ஒரு இயக்கம் இல்லை. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். ஒரு கட்சியாகவோ ஒரு பேரணியாகவோ அங்கு இல்லை என்பதை தான் சொல்ல வந்தேன். அது கருத்து முரண்பாடு இருக்கலாம். இதுதான் என்னுடைய கருத்து. இரண்டாவதாக, நான் பாராளுமன்ற தேர்தலிலே ஜனாதிபதி தேர்தலிலும் என்பிபிக்கு நான் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று மக்களை கேட்டுக்கொண்டேன். ஆனால் அதன் பிறகு எந்த இடத்திலும் நான் இவர்களுக்கு ஆதரவாக இருக்கவில்லை. இன்றும் நான் அவர்களுக்கு எதிராக போகவில்லை. தெற்கை பொறுத்தளவில்லை அவர்கள் சரியான பாதையிலே வருவார்களா என்ற நம்பிக்கை வர வர எனக்கு குறைந்து கொண்டு வருகிறது. உண்மையாக சொல்லப்போனால் நான் சொன்ன விடயம் என்னவென்றால், ஒப்பீட்டு ரீதியிலே நீங்கள் யூஎன்பிக்கு வாக்களிப்பது ஒரு தற்கொலைக்குரியது. நீங்கள் அந்த தேர்தலிலே யாருக்கு வாக்களிப்பது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இருக்கின்ற வேட்பாளர்களுக்குத்தான் வாக்களிக்க வேண்டும். அதிலே நான் உங்களுடைய அதே பேட்டியிலே சொன்னேன், இவர்களை ஒரு இடதுசாரி இயக்கம் என்று, சரியான ஒரு இடதுசாரி இயக்கம் என்று நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அவை ஒரு நிபந்தனையோடு தான், என்னுடைய ஒப்பீட்டு ரீதியாகத்தான். மஹிந்த ராஜபக்ஷவுடைய குடும்பம், ரணில், சஜித், இவர்களுக்கு நீங்கள் வாக்களிப்பதாக இருந்தால் இவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும், இவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும் என்று தான் நான் வாக்களித்தேனே தவிர அவருடைய கொள்கைகள் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொண்டு வாக்களிக்கவில்லை. அப்படியானால் நான் களத்திலே இறங்கி அவர்களோடு இணைந்து நான் வேலை செய்திருப்பேன். இந்த இடத்திலும் அப்படி செய்யவில்லை. வெளியில் இருந்து கொண்டு தான் அதை நான் செய்தேன். இப்பொழுது ஆரம்பத்தில் எனக்கு இருந்த சந்தேகம் இப்பொழுது ஒரு அச்சமாக வந்திருக்கிறது. அதை தான் நான் வெளிப்படுத்தினேன். ஏனென்றால் அவர்கள் ஜேவிபியாக இருந்த காலத்திலே அவர்கள் இந்த இன பிரச்சனை தொடர்பாக அவர்கள் கொண்டிருந்த கருத்துக்கள், சித்தாந்தம் மிக அபத்தமானது, ஆபத்தானது. அதுதான் எனக்கு அவர்களோடு ஆரம்பத்தில் இருந்த ஒரு முரண்பாடான ஒரு விடயமாக இருந்தது. அது அனுர காலத்தில் கொஞ்சம் தனிந்திருந்தது. ஆனால் மீண்டும் மீண்டும் வேதாளம் முருங்க மரத்தில் ஏறுவது போல் அப்படி வந்து கொண்டிருக்கிறதோ, அல்லது சிங்கள பௌத்த வாதத்திற்கு இவர்கள் அடிபணிந்து அதுதான் இலங்கையின் ஒரே கலாச்சாரம் என்று அவர்கள் நினைக்கிறார்களோ என்ற ஒரு நிலைமை இப்பொழுது ஏற்பட்டு கொண்டு வருகிறது. அதைத்தான் நான் முதலிலே நான் சொன்னேன். அவர்கள் இதை தடுப்பதற்கு நாங்கள் இப்பொழுது அவர்களை குறை கூறுவது மட்டுமே பயனிருக்க முடியாது. அவர்களை விமர்சிக்க வேண்டும், அவர்களுக்கு எதிராக இவரை அம்பலப்படுத்த வேண்டும். அதை நாங்கள் செய்கின்ற அதே சமயத்திலே அதற்கு எதிராக நாங்கள் ஒரு இயக்கத்தை உருவாக்க வேண்டும். இப்போ இங்கே நடக்கின்ற விஷயங்கள் தனித்தனியான உதிரியான விஷயங்களாக நடக்கின்றன.
அதற்கு எதிரான போராட்டங்களும் தனித்தனியான போராட்டங்களாக இருக்கின்றன. ஒரு பேரலையாக 1000 முரண்பாடுகள் இருக்கட்டும், ஒரு பொதுவான ஒரு கூட்டை அமைக்க முடியும் தானே. அதில் யார் தலைமை தாங்குகிறார்கள் என்பதில் ஒரு தனி அரசியலிலே தேர்தலிலே போட்டியிடுவதற்கு தனியாகவும், மக்களுடைய பிரச்சனையை கையாள்வதற்கு ஒரு கூட்டாகவும் அவர்கள் செயல்படுவார்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த விடயங்கள் ஓரளவுக்கு இன்றைய சூழ்நிலையிலே தடுக்க முடியும். ஏனென்றால் இந்த அரசாங்கத்திற்கு மேற்குலகம் ஆதரவானது அல்ல. மேற்குலகம் இந்த அரசாங்கத்தை விரும்பவில்லை. இவர்கள் இந்தியாவிடம் சரணடைந்திருக்கிறார்கள். அந்த இதுவரைக்கும் எந்த ஒரு அரசாங்கமும் செய்து கொள்ளாத ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டு அதனை வெளியிலே சொல்ல முடியாத அளவுக்கு இவர்கள் வெக்கப்பட்டு நிற்கிறார்கள். அவர்கள் பயப்படுகிறார்கள். அது மக்களுக்கு செய்த ஒரு துரோகமாக சில பேர் அதை சித்தரிக்கிறார்கள். அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் இன்னும் சரியாக பார்க்கவில்லை. அரைக்குறையாக வெளியிலே வந்த நியூஸ் ஃபர்ஸ்ட்லே வந்த விஷயத்தை பார்த்ததும் அதிலே சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை பார்க்கும்போது இவர்கள் இதுவரை பேசிய அரசியலுக்கும் அந்த இந்தியாவை பற்றிய கொண்டிருந்த பார்வைக்கும் உண்மையாகவே இந்தியாவோடு கொண்டிருக்க இப்படியான ஒரு ஒப்பந்தம் அவர்களோடு தேவைதானா என்ற ஒரு கேள்வியும் வந்திருக்குது. அவர்கள் பயப்படுகிறார்கள். தங்களுடைய ஆட்சியை இவர்களுடைய ஆட்சியை கவிழ்த்துவிடுமோ என்று சொல்லி பயப்படுகிறார்கள். ஆகவே தான் இந்தியாவிடம் சரணடைந்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அப்படி இப்பொழுது அவர்கள் எப்படியாவது ஆட்சியிலே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே இவர்கள் இருக்கிறார்கள். உண்மையிலே இவர்களால் இதே விதமாக போவார்கள் என்றால் இன்னும் 3 வருடங்களுக்கு கூட இவர்களால் தாக்குப்பிடிக்க முடியாது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை பற்றி நாங்கள் பேசுகிறோம். சிங்கள மக்களுடைய பிரச்சனையை கூட அவர்கள் தீர்க்க வைக்கவில்லை. உப்பு பிரச்சனையை கூட அவர்கள் தீர்த்து வைக்க முடியாமல் இருக்கிறது. ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனையை அவர்கள் தீர்த்து வைத்தார்கள் என்று சொல்லுங்கள் பார்ப்போம். அங்கே நடைபெறுகின்ற கொலைகளை பற்றி நடைபெறுகின்ற சில விஷயங்களை பார்க்கும்போது எங்களுக்கு தலை சுற்றுகிறது. இதுவரைக்கும் அங்கே இந்த 8 மாதங்களிலே 79 துப்பாக்கி சூடுகள், 52 இறப்புகள், இவை நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த விமர்சனம் செய்பவர் துப்பாக்கி சூட்டுக்கு ஆளாக்கப்படுகின்றார். இப்படி துப்பாக்கி சூட்டுக்கு ஆளாக்கப்படுகிறார். அதிலே நேரடியாக கலந்து கொண்ட அந்த பெண்ணை இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இலங்கையின் சட்டமா அதிபர், அனைவருக்கும் தெரிந்த ஒருவர், போலீஸ் போலீஸ் தலைவரை போலீஸ் தேடுகிறது. 20 நாட்கள் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர் எங்கிருந்தார் என்ற சம்பந்தமான பல ஊகங்கள் வந்திருக்கிறது. டலஸ் அழகு பெருமையுடைய வீட்டிலே முன்னாள் தேசிய பாதுகாப்பு அமைச்சருடைய வீட்டிலே தான் அவர் இருந்தார் என்று சொல்லி பல விஷயங்கள் கதைந்து கொண்டிருக்கின்றன. அவருக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் இருக்கின்ற உறவு பற்றி பல விஷயங்கள் கதைந்து கொண்டிருக்கின்றன. இதை விட மிக நகைப்புக்குரிய விடயங்கள் பல நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த மிக் விமானம் ஏபஸ் தொடர்பான ஊழல் தான் இலங்கையிலே மிகப்பெரிய ஊழல். அதாவது இந்த மொண்ட், அது மோசடி, இது ஊழல். அந்த லஞ்ச ஊழல் என்று சொன்னால் அது ஏபஸ் தான். அதிலே சம்பந்தப்பட்டவர் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸோடு சம்பந்தப்பட்ட சீஃப் எக்ஸிக்யூட்டிவாக அப்பொழுது இருந்தவர் கபில சந்திரசேன. இவர் தேடப்படுகின்ற ஒருவர். அவர் இலங்கைக்கு வந்து கோல்ஃப் விளையாடு விட்டு போகிறார். இதை பத்திரிகை பிரசுரிக்கிறது. சண்டே டைம்ஸ் போன்ற பிரபலமான ஒரு பத்திரிகை பிரசுரிக்கிறது. கல்ஃப் விளையாண்டு போகிறார். போலீஸ் என்ன செய்கிறது? இன்று வரைக்கும் பிடிக்கவில்லை. அதே போல மட்டலந்தையிலே மிக குற்றச்சாட்டப்படுகின்ற அந்த எஸ்எஸ்பி இலங்கையில் தான் நின்று இருக்கிறார். அவர் இறந்து போனதாக ஒரு கதையை கட்டிவிட்டு இலங்கையில் தான் இருக்கார். அது தெரியும். இந்த மீடியாக்களிலே எல்லாம் பிரசுரிக்கிறார்கள். ஆனால் அவர் அங்கே தான் இருக்கிறார். அதுவும் ஜேவிபியை படுகொலை செய்தவர்கள் ஜேவிபி அரசாங்கத்திலே பாதுகாப்பாக இருக்கிறார். இதெல்லாம் பெரிய கேள்விக்குரியதாக அங்கே மாறி வந்திருக்கிறது. இது தெற்கு பகுதியில் இருக்கின்ற அவலங்களை நாங்கள் பார்க்க போனால் இன்று அந்த 300க்கு அதிகமான அந்த கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட விடயம் இன்னும் பூதாகரமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் ஆரம்பத்தில் இவர்களுக்கு 100 நாள் கொடுக்க வேண்டும், 6 மாதம் கொடுக்க வேண்டும், 1 வருடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இவர்கள் பார்ப்பார்கள். ஆனால் அந்த மக்களுடைய பிரச்சனையை இவர்கள் சரியாக தீர்க்காவிட்டால்
நிச்சயமாக இந்த அரசாங்கம் படு மோசமாக தோல்வி அடையும். அதுக்கான அப்படியே அதை நோக்கித்தான் அது போய்கொண்டு யாரையுமே திருப்திப்படுத்தாமல் இருக்கிறார்கள். தெற்கை இல்லை, பொறுத்த நீங்கள் குறுக்கிட்டுக்கு மன்னிக்கணும். நீங்கள் கூறுகின்ற விடயங்கள் தென்னிலங்கையிலே பேசுபொருளாக விவாதங்களுக்கு வருகின்ற பொழுது இந்த அரசாங்கத்துக்கு நெருக்கடி நிலைமை ஏற்படும் என்கின்ற ஒரு 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 விடயத்தை நாங்கள் இதில் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. தென்னிலங்கையிலே இவ்வளவு நிறைய விடயங்கள் இருக்கின்றன, வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களுக்கு அப்படி என்னத்தை தான் செய்துவிட முடியும் என்கின்ற ஒரு கேள்வியும் வருகிறது. இப்பொழுது இந்த கொள்கை என்று வருகின்ற பொழுது, இப்பொழுது ஜேவிபியினுடைய சித்தாந்தத்திலிருந்து என்பிபி வந்திருந்தாலும் கூட அன்றைய காலத்து ஜேவிபி அல்ல என்று இருக்கக்கூடிய என்பிபி என்று வாதிடுகின்ற என்பிபி ஆதரவாளர்கள் இருக்கின்றார்கள். இன்றும் நீங்கள் சமூக வலைத்தளங்களிலே விவாத களங்களிலே பார்க்கின்ற பொழுது என்பிபிக்கு ஆதரவாக பேசக்கூடிய தமிழர்கள் ஜேவிபியினுடைய கடந்த கால தமிழர் எதிர்ப்பு விடயங்களை சுட்டிக்காட்டி நினைவுபடுத்துகின்ற பொழுது அது ஜேவிபி, இது ஜேவிபி அல்ல என்று வாதிடுவதும் இருக்கின்றார்கள். ஆனால் என்பிபியாக இருந்தாலும் அந்த என்பிபியினுடைய கொள்கை முடிவெடுப்பது ஜேவிபியினுடைய பீடமாகத்தான் இருக்க முடியும் என்று அதன் செயலாளராக இருக்கக்கூடிய டில்வின் சில்வா அவர்கள் கூறியதாக ஒரு தகவல் இருக்கிறது. அதேபோல் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களின் போது பாவிக்கப்பட்ட தொலைபேசி இலக்கங்கள் கூட பதிவு செய்யப்பட்டிருப்பது என்பிபி என்கின்ற பெயரில் அல்ல, ஜேவிபி என்ற பெயரில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வாறு என்பிபியாக இருந்தாலும், அதாவது டிசைடிங் ஃபேக்டர் என்று சொல்லப்படுகின்ற முடிவு செய்கின்ற அந்த இடத்துல இருக்கக்கூடியது ஜேவிபி என்பதுதான் இங்கே வெளிப்படையான விடயமாக இருக்கிறது. ஒரு செய்தியை நான் ஐயா சொல்லிவிடுகிறேன். இது உண்மையாக இருக்க வேண்டும் என்பது அவசியமல்ல, ஆனால் ஊடகங்களில் வந்த ஒரு விடயம். என்பிபி அரசுக்குள்ளே ஒரு சிறிய பிளவு ஏற்பட்டிருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது. ஜனாதிபதி அனுர்குமார் திசநாயக் அவர்களுக்கும் பிரதமர் திருமதி ஹரணி அமரசூரி அவர்களுக்கும் இடையிலே கொள்கை ரீதியான விடயங்களிலே சற்று விரிசல் கண்டிருப்பதால் 2 அணிகளாக என்பிபி உருவாகிறது என்கின்ற ஒரு தகவல் இருக்கிறது. இது உண்மையா இல்லையா என்பதை என்னால் உறுதி செய்ய முடியவில்லை. ஐயாவிற்கு அது தொடர்பான தகவல் ஏதாவது இருந்திருந்தால் அதை கூட நீங்கள் சொல்லிவிடலாம். அடுத்தது இதை நான் இந்த கேள்வியோடு சேர்த்துக் கொள்கின்றேன். ஒரு அதாவது சொன்னீர்களே, தமிழர்கள் தங்களுக்கான ஒரு பொது அமைப்பை கட்டி எழுப்பி அதனூடாகத்தான் இவ்வாறான இனவாத அலைகளை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னீர்கள். அந்த ஒரு முயற்சியாகத்தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல்கள் கொடுத்த அந்த செய்தியின் பின்னதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அப்படி ஒரு அழைப்பை பொதுவாக விடுத்திருந்தது. கடந்த காலங்களிலே யாரையெல்லாம் மிக கடுமையாக முன்னணி விமர்சித்திருந்ததோ அத்தனை பேரிடமும் ஒரு பகிரங்கமான பொது வேண்டுகோள், ஒரு பொதுவான அமைப்பாக இணைந்து செயற்படலாம். குறைந்தபட்சம் ஒற்றையாட்சியை வலியுறுத்துகின்ற புதிய சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்திலே என்பிபி அரசால் கொண்டு வரப்படுகின்ற நிலை இருக்கிறது. அப்படி கொண்டு வந்தால் அதை நாடாளுமன்றத்திலே அதை எதிர்ப்பதற்காகத்தன்னும் நாங்கள் ஒன்றுபட வேண்டும் என்கின்ற ஒரு பொது வேண்டுதல் விடுக்கப்பட்டது. என்னுடைய பார்வையிலே அந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்கின்ற அந்த அரசியல் இயக்கம் இதுவரை காலமும் கொள்கையிலே உறுதியாக இருக்கிறோம் என்று சொன்ன அந்த விடயத்திலே நிறைய விட்டுக் கொடுப்புகளை செய்துதான் அதை கேட்க வேண்டியிருந்தது. ஆனாலும் சிலர் அதை ஏற்றுக்கொண்டு வந்து சேர்ந்தார்கள். சிலர் அங்குமில்லாமல் இங்குமில்லாமல் எங்கு சாதகமான சூழ்நிலைகள் அமைகின்றதோ அங்கே போகலாம் என்கின்ற சூழ்நிலை. இப்போ அரசியல் இதெல்லாம் சகஜமாக இருக்கக்கூடிய விடயங்கள். ஆனாலும் தமிழரசு கட்சி இணைவதற்கான பேச்சுவார்த்தைகளை நாங்கள் முன்னெடுக்கலாம் என்று திரு சிவிகே சிவஞானம் அவர்கள் உறுதிமொழி கொடுத்திருந்ததாகவும், திரு சுமந்திரன் அவர்கள் பதில் செயலாளராக தமிழரசு கட்சியில் பொறுப்பேற்றுக் கொண்டதன் பின் திரு சிவிகே சிவஞானம் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் பேசுவதற்கான தேவை எதுவும் இல்லை, அது சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு வருகின்ற பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று முன்ன பின்ன இருந்தபடியால் தமிழரசு கட்சி ஒரு 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 செயற்பாட்டு ரீதியான ஒரு ஒன்றுபடுதலுக்கான அந்த நிலைமையை தமிழரசு கட்சி குழப்பியடித்து விட்டது என்கிற குற்றச்சாட்டு இன்னும் இருக்கிறது. அந்த தமிழரசு கட்சியினுடைய தலைமை யாருக்கு என்பது இன்று நீதிமன்றத்தில் இருப்பது ஐயாவுக்கு தெரியாதல்ல. கட்சியினுடைய தலைவர் யார் என்பது முடிவு செய்ய வேண்டியது நீதிமன்றத்திலே போயிருக்கிறது. இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. இவ்வாறு பிரச்சனைகளுக்குள் ஒரு பொதுவான அமைப்பை கட்டி எழுப்புவது என்பது தமிழர்களை பொறுத்தவரை மிகுந்த சிரமமாக இருப்பதுதான் இன்று இருக்கக்கூடிய ஒரு அவல நிலையாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சொல்லுங்கள் ஐயா. முதலாவது கேள்வி, ஜேவிபியுடைய ஆதிக்கம் உண்மைதான். அந்த முரண்பாடு இன்று நேற்று தோன்றியதல்ல. என்பிபி உருவாகி சில மாதங்களிலே உருவாகிவிட்டது. இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னமே அது இருந்தது. அது கொள்கை ரீதியானது. என்பிபியிலே ஒரு அணி இருக்கிறது. ஹரிணியும் அதிலே உள்ளடங்குகிறார். அவர்கள் இந்த தேசிய உரிமையை பற்றி பார்வை
ஜேவிபியிடமிருந்து அவர்களிடம் மாறுபடுகிறது. இதே போல பல விடயங்களிலே வெளிநாட்டு கொள்கைகளிலும் அவர்கள் ஒரு நியூட்ரல் பொசிஷன் வர வேண்டும். தமிழ் பேசும் மக்கள் விசேடமாக தமிழ் மக்களுடைய பிரச்சனை, அதிகார பகிர்வு, இப்படியான பிரச்சனைகளிலே அவருடைய பார்வை வித்தியாசமாக இருக்கிறது. இந்த முரண்பாடு முன்னமே அது நடைபெற்று கொண்டிருந்தது. ஆனால் இந்த தேர்தல் வெற்றி வந்து அதை அந்த சித்தாந்த போராட்டத்தை பின்தள்ளிவிட்டது. இப்பொழுது இவர்கள் பலம் பெற்று விட்டார்கள். அது அரசு இவர்களுடைய கையில் இருக்கிறது. இந்த அரசை ஜேவிபி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சி செய்கிறது, என்பிபியை விட. அதுவும் ஜேவிபி என்ற பெயர் தான். அதிலே பொலிட்பீரோ உறுப்பினர்கள் 6 பேர் இருக்கிறார்கள். அந்த 6 பேர் தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறார்கள். அதுதான் அதில் இருக்கின்ற பயங்கரம். அதிலே டில்வினுடைய கட்டுப்பாடு மிக அதிகமாக இருக்கிறது. அவர்கள் கொஞ்சமும் தளர்கிறார்கள் இல்லை. யாராவது ஒன்று பேசினால் இந்த உரிமை சம்பந்தமாக அதுக்குள்ளே அவர்கள் சொல்வதை தவிர மற்றவர்கள் பேச முடியாது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பாராளுமன்றத்திலே பதில் கூறுவதற்கு அங்கே உருப்படியான ஒருவர் கிடையாது. ஏதாவது மின் துண்டிக்கப்படுகிறது என்றால் குரங்கை காரணம் காட்டுகிறார்கள். தேங்காய் தட்டுப்பாடு வருகிறது என்றால் குரங்கை காட்டுகிறார்கள். இப்படி ஒரு கோமாளித்தனமாக அவர்களிடம் எதிர்பார்த்த அந்த ஆளுமையை அவர்கள் காட்டவில்லை. அவர்கள் ஒரு பக்கத்திலே இந்த அரச யந்திரத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர தடுமாறுகிறார்கள். மறுபக்கத்திலே என்பிபி இடமிருந்து இதனை என்பியை பேராக வைத்துக்கொண்டு ஜேவிபி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அரசாங்கத்தை கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்கிறது. இந்த 2 முரண்பாடையும் நாங்கள் பார்க்கிறோம். என்பிபி தான் அரசாங்கமாக இருக்கிறது. ஆனால் அந்த அரசாங்கத்தை என்பிபி கட்டுப்படுத்த முயற்சி செய்கிறது. இவர்களால் அந்த அதிகாரத்தை, அதாவது கவர்மெண்ட்டை அமைத்திருக்கிறார்கள், ஸ்டேட்டை இன்னும் இவர்களால் கேப்சர் பண்ண முடியவில்லை. இந்த இடைவெளிக்குள்ளே அதிகாரிகள் புகுந்து கொண்டு தங்களுடைய செல்வாக்கை அதுக்குள்ளே தங்களுடைய ஆட்சியை அங்கே நிலைநாட்டி வருகிறார்கள் என்பதுதான் உண்மை. இதுதான் தெற்கிலே நடைபெறுகின்ற விஷயம். வடக்கிலே இருக்கின்ற நிலைமை என்னவென்றால், இந்த பாராளுமன்ற அரசியலை மட்டுமே கனவு கண்டு கொண்டு மக்களுடைய பிரச்சனையெல்லாம் 2 இதையெல்லாம் அவர்கள் பாவிப்பது பாராளுமன்றத்துக்காக. அந்த மக்களுடைய பிரச்சனைக்கே முன்னெடுப்பதற்காக பாராளுமன்றத்தை நாங்கள் பாவிக்கிறோம் என்பதை விட, இந்த பாராளுமன்றம் செல்வதற்காக நாங்கள் இந்த மக்களுடைய பிரச்சனையை பாவிக்கிறோம் என்ற நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு இந்த தலைவர்கள் செயல்படுவது தான் இங்கே இருக்கின்ற பிரச்சனை. ஆகவே இப்படியான பதவி மோகம் பிடித்த இவர்களுடைய ஒரு கூட்டு உருவானாலும் நிலைத்திருக்குமா என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது. ஆனால் இதிலே ஒரு எல்லோரும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. இவர்களை எல்லாரையும் அப்படி நாங்கள் ஒரே தளத்தில் வைத்து பார்க்கக்கூடாது. அதிலே உண்மையிலே மக்களை நேசிக்கின்ற சக்திகள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒன்றிணைந்து ஒரு வெகுஜன இயக்கத்தை அவர்கள் உருவாக்க வேண்டும். இப்பொழுது சூழலிலே இந்த கட்சி அரசியலுக்கு அப்பால் ஒரு வெகுஜன அமைப்பு ஒன்றை அவர்கள் உருவாக்க முடியுமாக இருந்தால் அது நிச்சயமாக நான் நினைக்கிறேன் இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. முன்னமே அந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது சரியோ பிள்ளையோ சங்க சின்னத்திலே ஒரு அமைப்பு ஒன்று உருவான பிறகு அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அது இப்போ விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டாலும் கூட அது ஒரு தாக்கத்தை இவர்களுடைய கண்ணை திறக்க வேண்டி வைத்தது. அதே போல இது பாராளுமன்ற அரசியலை நீங்கள் செய்யுங்கள், அது பிரச்சனை இல்லை. அதிலே தேர்தல் வரும்போது மக்களுக்கு விசுவாசமானவர்களுக்கு நாங்கள் வாக்களிப்போம். இப்பொழுது மக்கள் பிரச்சனையை முன்னெடுப்பதற்கான முழு தேசம் தழுவிய சிவில் அமைப்பு ஒன்றை, வலுவான ஒரு சிவில் அமைப்பு ஒன்றை நாங்கள் உருவாக்க வேண்டிய தேவை வடக்கில் இருக்கிறது என்று நினைக்கிறோம். ஏனென்றால் இந்த தலைவர்கள் ஒன்றிணைவார்கள் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்ப்பது சஜித் பிரேமதாசவும் ரணிலும் ஒன்று சேர்வார்களா என்று சொல்லி சிங்கள மக்கள் மத்தியில் கொஞ்சம் பேர் எதிர்பார்க்கிறார்களே, அப்படியான ஒரு எதிர்பார்ப்பு தான். ஏனென்றால் அவர்கள் தனிநபர்களாக நாங்கள் பார்க்கக்கூடாது.
அவர்கள் இயக்குகின்ற சக்திகள் பின்னால் இருக்கிறார்கள். அவர்களுடைய அபிலாசைகள் வேறு இருக்கின்றன. ஆகவே இப்படி எல்லோரையும் ஒன்று கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்யும்போது ஒருவரை பயன்படுத்தி அரசாங்கமே அந்த கூட்டை கலைக்க முடியும். ஆகவே இதற்கு அப்பாற்பட்டதாகன ஒரு அமைப்பை, ஒரு வெகுஜன அமைப்பு ஒன்று தேவைப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக ஐயா, அந்த வெகுஜன் அமைப்பு தேவைப்படுகிறது என்பது அதனுடைய ஒரு தத்துவார்த்த ரீதியான ஒரு அடிப்படையாகவே தமிழ் பேரவை அமைக்கப்பட்டது. பின்னாளிலே அது அதனிலே வேறு வேறு கட்சிகளுடைய ஆதிக்கங்கள் அஹ், முனைப்பு பெறுகின்ற ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது அந்த அந்த வெகுஜன அமைப்பு என்கின்ற அந்த அந்த அடிப்படை என்பது அங்கே செயலற்று போகின்ற ஒரு காலப்பகுதியை நாங்கள் பார்க்கின்றோம். இது வடக்கிலே இப்படி ஒரு சிக்கல் இருக்கிறது. தென்னிலங்கையை பொறுத்தவரை நாங்கள் அறிந்தவரை பிரதமர் ஹரணி அமரசூரிய அவருடைய சிந்தனைகள் எல்லாமே சில வேளைகளிலே இந்த நாடு சுபிட்சமாக இருக்க வேண்டும், எல்லா மக்களுடைய பிரச்சனைகளும் ஏதோ ஒரு முறையிலே தீர்க்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு 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 நல்ல சிந்தனை அவர் கொண்டிருந்தாலும் கூட அவர் இருக்கிற அந்த அதிகார பீடம் என்பது அவருக்கான அந்த 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 இடைவெளியை ஏற்படுத்தி கொடுக்க முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இவை எல்லாமே நீங்கள் சொல்லுகின்ற அந்த ஒரு ஒரு தீவிர இனவாத மனோசிந்தனையோடு இருக்கக்கூடிய ஜேவிபிக்கும் ஒரு 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 சற்று பரந்த மனப்பான்மை இருக்கக்கூடிய ஹரணி அமரசூரிய போன்றவர்களுக்கும் இடையிலே எப்பொழுதும் ஒத்து வருவது என்பது நீண்ட காலத்துக்கு நிலைக்காது என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. இது கூட இந்த இடைவெளிகளுக்கு காரணமாக இருக்கலாம். நல்லதையா, நீண்ட நேரமாக நாங்கள் இன்று உரையாடி இருக்கிறோம். நிறைய விடயங்களை நீங்கள் விரிவாக விளக்கத்தோடு தந்திருக்கின்றீர்கள். இந்த நேர்காணலின் நிறைவுக்கு வந்திருக்கிறோம். நீங்கள் சொல்ல வேண்டியது ஏதாவது தவிர்க்கப்பட்டிருந்தால் அதை சொல்வதற்கான நேரம் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் நாங்கள் பேச வேண்டிய அனைத்தையும் நாங்கள் பேசியிருக்கிறோம், வெளிப்படையாக பேசியிருக்கிறோம். இன்றைய யதார்த்தம், அதாவது ஒரு தேர்தல் காலத்திலே நாங்கள் எடுக்கின்ற முடிவுகள் வித்தியாசமாக இருக்கும். தேர்தல் காலத்திலே நாங்கள் யாரை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற விஷயம் மத்தியிலே. ஆனால் எங்களுடைய உரிமைக்கான போராட்டத்தை விட்டு கொடுத்து கொண்டு நாங்கள் அதனை செய்ய முடியாது. ஆகவே எங்களுடைய உரிமையை நாங்கள் பாதுகாத்து கொள்ளக்கூடிய எல்லா சிங்கள மக்களும் இன்று அதைத்தான் யோசிக்கிறார்கள். என்னென்றால், ஒரு விடயத்தை நான் இப்படித்தான் யோசிக்கிறேன். இனிமேல் இலங்கையிலே பாரம்பரிய கட்சிகளுக்கு தெற்கிலே இடமில்லை. அதைத்தான் கடந்த தேர்தலிலே தெற்கு மக்கள் உணர்த்தியிருக்கிறார்கள். என்பிபி ஜேவிபி நினைத்து கொள்கிறது தங்களை ஆதரித்து ஆட்சிக்கு கொண்டு வந்தார்கள் என்று. இல்லை, அந்த அறகலைக்கு பிறகு ஏற்பட்ட அலை இவர்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. அந்த அறகலை இன்னும் மறைவாக நீர் பூத்து கொண்டிருக்கிறது. இவர்கள் அதற்கு அந்த பெட்ரோல் ஊற்றி கொண்டிருக்கிறார்கள், தீனி போட்டு கொண்டிருக்கிறார்கள். அது பூதாகரமாக வரும்போது இன்னொரு சக்தி ஒன்று வரும். அந்த அறகலையை தான் நான் முன்னுதாரணமாக கொள்கிறேன். தலைவர்கள் இல்லாத, கொள்கையை மாத்திரமே முன்வைத்த ஒரு போராட்ட களம் ஒன்று உருவாகியது, நாங்கள் பார்த்தோம். அது எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது என்பதிலிருந்து நாங்கள் பாடம் படிக்க வேண்டும். தமிழ் பேசும் மக்கள் பாடம் படிக்க வேண்டும். அவை ஒரு கொள்கையை முன்வைத்த ஒரு அமைப்பு, ஒரு கூட்டு, பின்னால் இருந்து இயங்குகின்ற அரசியல்வாதிகள் வெளியே நில்லுங்கள். அங்கே சஜித் பிரேமதாச வந்தபோது இரட்டை அடித்தார்கள். எந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அங்கு இடம் கொடுக்கவில்லை. மக்கள் அந்த போராட்டத்தை நடத்தினார்கள். அதை இவர்கள் அறுவடை செய்து கொண்டார்கள். அதை இன்னும் அதிலிருந்து சில பாடங்களை படித்துக்கொண்டு, ஏனென்றால் அடுத்த ஆல்டர்னேட்டிவாக யார் வர வேண்டும் என்பதிலே அவர்களுக்கு ஒரு தெளிவான பார்வை இருக்காத காரணம். மற்றது அதை குறை சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒரு குறுகிய காலம் நடைபெற்ற அந்த போராட்டத்திலே ஒரு தலைமை ஒன்று உருவாகி இருக்கக்கூடிய சூழல் உருவானது. அதை அனுர என்ற ஜேவிபி அல்ல, அனுர என்ற ஒரு மனிதன், அவருக்கு இருந்த ஒரு அங்கீகாரம், அவர் இருந்த வரலாறு, அவருடைய நம்பிக்கை அதுக்கு பெரும் பலமாக அமைந்து விட்டது. அப்படி ஒரு ஒரு சில பேர் அந்த அந்த போராட்டத்தின் ஊடாகவே சில கதாநாயகர்கள் உருவாகி வந்திருந்தார்கள் என்றார்கள், அது வேறு கதையாக இருந்திருக்கும். ஆனால் அது இல்லாதபடியால் அனுர வர முடிந்தது. இங்கே ஒரு போராட்ட களத்தை இவர்கள் உருவாக்குவார்கள் என்றால் ஒரு தெளிவான போராட்டத்தோடு அங்கே ஒரு தலைமை இருக்கின்ற தலைமையின் ஊடாக கூட அது உருவாகலாம், அல்லது புது தலைமைகள் கூட உருவாகலாம். அதுதான் தேவை என்று நான் நினைக்கிறேன். எனக்கு நிச்சயமாக ஐயா, இப்ப வளமை போல
நீங்கள் என்னுடைய கருத்தை முழுமையாக சொல்வதற்கு எப்பொழுதுமே நீங்கள் தடங்கள் குறித்து தேவையில்லை. அந்த கருத்து உங்களுக்கு உடன்பாடு உடையதாக இல்லாத போதும் கூட. ஆனால் இன்று நாங்கள் மிக இணக்கமான பல கருத்துகளுக்குத்தான் வந்திருக்கிறோம். சில கருத்துகள் உங்களுக்கு இன்னும் சிந்திக்க வேண்டியதாக இருந்தாலும் சரி, மக்களிடம் போய் சேர வேண்டிய கருத்துக்கள் என்று நான் நினைக்கிறேன் இவை. நிச்சயமா, நிச்சயமா. தென்னிலங்கையில இருந்து எந்த புதிய சக்தி மக்களிடையே பிரபல்யம் பெற்று வந்தாலும், இனவாதம், தேரவாதம், மதவாதம் என்கின்ற அந்த இடத்திலே சிக்கப்பட்டு நின்றால் நாடு இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையிலே தான் எப்பொழுதுமே போகும் என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. நீங்கள் சொல்லுகின்ற விடயம் தமிழர் தேசத்தை பொறுத்தவரை ஒரு மக்கள் இயக்கம் என்று தேவை என்கின்ற விடயம் இருக்கிறது. இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அவ்வாறான ஒரு புதிய இயக்கம் ஒன்றை மக்களால் கட்டியெழுப்ப முடியுமா என்கின்ற சூழ்நிலை இருக்கிறது. ஏனென்றால் மக்களிலே யாரோ ஒருவர் ஏதோ ஒரு ஏதோ ஒரு அரசியல் சித்தாந்தத்தின்படியே இன்று எல்லோருமே ஏதோ ஒரு பக்கத்திலே சாய்ந்திருக்கின்றார்கள். இந்த நிலையிலே ஒரு பொதுவான மக்கள் இயக்கம் என்பது சாத்தியப்படுமா என்பது என்னை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே ஒரு சந்தேகத்துக்குரிய விடயமாக இருக்கிறது. நல்லது ஐயா, இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து கொண்டு 1 மணி நேரத்துக்கு மேலாக எங்களுடைய நேயர்களுக்காக உங்களுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக முன்வைத்தமைக்கு நன்றி. நாம் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்தித்துக் கொள்ளலாம் என்று விடைபெற்றுக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நல்ல நேயர்களே, இத்தோடு இன்றைய சந்திப்பு நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட ஆளுமை ஐயா BA காதர் அவர்கள். பொங்கும் தமிழை பொலிவுரைச் செய்வோம், எங்கள் மண்ணை முடிவுரைச் செய்வோம். நான் குகன் யோகராஜா, நோர்வேயில் முதன்மை தமிழ் வானொலி, உலக தமிழர்களின் தமிழ் தேசிய வானொலி, தமிழ் வருஷத்தின் கலையகத்திலிருந்து மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.